அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. அன்பார்ந்த சகோதரிகளே, பெரியோர்களே, தாய்மார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய சாந்தி சமாதானம் இந்த வீடியோவை அணிஞ்சிருக்கக்கூடிய அனைவர்களுக்கும் அல்லாஹ்வுடைய அல்லாத காருண்யம், ரஹமத்து, பர்க்கத்து, குறிப்பாக இந்த ரஜபி ஷாபான் அல்லாஹ் தனக்கு எல்லாம் பர்க்கத்து ரஹமத்தான வாழ்க்கை தந்து ரமலானை பரிபூர்ணமான முறையை அடையக்கூடிய தௌஃபீக் அல்லாஹ் வழங்குவான். அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜபி வ ஷாபான் வ பல்லிக்னா ரமலான் وتوفنا فيه وصيام وقيام وتلاوة القرآن. கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய மிகப்பெரிய அற்புதமான நாட்களை, பரக்கத்து பொருந்திய நாட்களை, ஆரோக்கியத்தை தந்து அமல் செய்து அல்லாஹ் நமக்கெல்லாம் நல்ல ஒரு வாழ்க்கை தந்தானே. அல்ஃபா மர்ரா அல்ஹம்துலில்லாஹ். அவனுக்கே எல்லா ஷுக்ருகளையும் செய்துவிட்டு நம்ம ஒரு 10 நாளைக்கு முன்னாடி ஹாஜா நாயகத்தினுடைய ஒரு வீடியோ போட்டோம். 10 சிறப்பம்சங்கள் சொல்லி வீடியோ போட்டோம். அப்போ அந்த சிறப்பம்சங்களை நம்ம போட்டதுனால இன்னும் அல்ஹம்துலில்லாஹ் நல்லா ஆதரவு கொடுக்கக்கூடிய 2000க்கும் மேற்பட்ட சப்ஸ்கிரைபர்கள் வந்துட்டாங்க. அது மாதிரி 4.5 லட்சம் மக்கள் பார்க்கக்கூடிய இந்த வீடியோ அல்ஹம்துலில்லாஹ் மிகவும் ஆதரவு கொடுத்து மிகவும் சந்தோஷமாக இருக்கிறேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏராளமான மக்கள் ஆதரவு கொடுத்து நல்ல கல்வி ஞானத்தில் நம்ம அதிகமாக படித்து மக்களுக்கு எத்தி வைக்க வேண்டும். அல்லாஹ் எனக்கு ஆரோக்கியத்துக்காக பரக்கத்துக்காக துவா செய்ய. பரக்கத்தான மாதம் வரக்கூடிய ஷாபான் மாதம், ரமலான் மாதம் அதிகமாக துவா செய்ய. ஆரோக்கியத்துக்கும் பரக்கத்துக்கும் தேவையெல்லாம் கபூலாகட்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு நான் துவா செய்வேன். அல்ஹம்துலில்லாஹ். அப்படிப்பட்ட ஹாஜா நாயகத்தினுடைய வரலாறு அப்படியே நீங்க போடுங்க. 10 சிறப்பம்சம் மட்டும் போட்டீங்கன்னா இந்த வரலாறு பூராவும் சொல்லுங்க சொல்லி அந்த படித்தாங்க. அதுக்கு அந்த கட்டளைக்கு ஏற்றவாறு நான் இன்ஷா அல்லாஹ் முதல் பாகம் நான் போடுறேன். முதல் பாகம் ஹாஜா நாயகத்தினுடைய வரலாறு இன்ஷா அல்லாஹ் அதை பற்றி தான் போக கடைசியாக பாருங்க. எல்லோரும் ஷேர் பண்ணுங்க. மகான்கள் அவங்களுடைய நம்ம பேசுவதும் கேட்பதும் நம்முடைய பாவம் எல்லாம் மன்னிப்பதற்கு காரணமாக பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத்தந்தாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவங்களுடைய வரலாறுலாம் அறிந்து அவங்களை போல் நம்ம எல்லாம் வாழ்ந்து ஜன்னாத்துல் ஃபிர்தௌஸிலே நம் அனைவர்களையும் சங்கமிக்கும் பாக்கியத்தை அல்லாஹ் எல்லோருக்கும் தந்து அருள்வானாக. ஆமீன். அல்லாஹ் தஆலா ஃபில் குர்ஆனில் மஜீத் நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலில் கரீம். அம்மா பஅத் قال الله تعالى في القرآن المجيد والفرقان العظيم. أعوذ بالله من الشيطان الرجيم. بفضل بسم الله الرحمن الرحيم. ألا إن أولياء الله لا خوف عليهم ولا هم يحزنون ويصلون كما لا ينفقون. وقال نبينا صلى الله عليه وسلم سبحان الله وبحمده عدد خلقه ورضا نفسه وزينة عرشه ومداد كلماته وقال رسول الله صلى الله عليه وسلم. வல்லவனை போற்றி கோமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வாழ்த்தி அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஏராளமான மக்கள் துஆ செய்து வல்லவனை போற்றி கோமா நபி ஸல்லல்லாஹு காணொளியில இருந்து கொண்டு பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அனைவர்களுக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ரஜபி ஷாபானை பரக்கத் செய்து, நம்முடைய வியாபாரத்தை பரக்கத் செய்து, குடும்பத்தை பரக்கத் செய்து, நம்முடைய பள்ளிகளை மனைவிமார்களுக்கு பரக்கத் செய்து, வீடுகளை பரக்கத் செய்து, இபாதத்தை பரக்கத் செய்து அவங்களுடைய எல்லா தேவைகளையும் அல்லாஹ் கபூலாக்கி நோய் இல்லாத கவலை இல்லாத இபாத் செய்யக்கூடிய மக்களாக அல்லாஹ் என்னையும் உங்களையும் அல்லாஹ் எல்லோரும் ஆக்கி அருள செய்வானாக. ஆமீன். துஆ செய்து கொண்டு ஹாஜா நாயகம் அவங்களுடைய அழகான அவங்களுடைய வரலாறு, அவங்க வரலாறுலாம் பார்த்தா நம்ம எல்லாம் மெய் சிலுத்து போயிடுவோம். அப்படிப்பட்ட ஹாஜா நாயகத்துடைய வரலாறு அல்ஹம்துலில்லாஹ். அவங்களுடைய அந்த பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மதீனத்து மஹ்மூதன் பேரர், மதீனத்து மஹ்மூதன் பேரர் ஹாஜா மகாராஜா. அவங்களுடைய பிறப்பு கிபி 1442 பிப்ரவரி 13ஆம் தேதி ஹிஜ்ரா ஆண்டு 536வது ரஜப மாசம். கருத்து வேறுபாடுகள் சொல்கின்றனர் 6 என்று சொல்கின்றார்கள். இன்னும் சில ஆய்வாளர்கள் வரலாறு ஆய்வாளர்கள் 15ஆம் தேதி சொல்கின்றார்கள். எப்படியோ 6 அல்லது 15 அந்த ரஜப மாசத்திலே பிறந்திருக்கின்ற இந்த மாசம் நம்ம பார்க்கக்கூடிய இந்த மாசத்துல பிறந்திருக்கின்ற ஆஜா நாயகத்தினுடைய அவங்களுடைய அந்த ரஜப மாசம் பிறந்த அந்த தேதி வெள்ளிக்கிழமை அதிகாலையிலே சுஜூது செய்யக்கூடிய நிலையிலே நல்ல ஒரு பரக்கத்தான அமைதியான அவங்க பிறக்கின்றார்கள். பிறந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த தெற்கு ஈரான் ஆப்கான் எல்லையிலே உள்ள சிஜிஸ்தான் அருகில் உள்ள சஞ்சர் என்ற கிராமத்தில் தான் பிறக்கின்றார்கள். அவங்களுடைய பிறப்பு மிக அற்புதமான பிறப்பு.
அந்த பரக்கத்தான இந்த ரஜப் மாசத்துல அல்லாஹ்வுடைய பரக்கத்தான மாசத்துல பரக்கத்தான பிறப்பாக ஹாஜா நாயம் பிறக்கின்றார். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் நம்ம மக்களை எல்லாம் நம்முடைய குழந்தைகள்லாம் அந்த மாதிரி உண்ட மகான் அவங்களுடைய வாழ்க்கை போன்று அல்லாஹ் எங்களுடைய பிள்ளைகளை சந்ததிகளை நீ ஆக்கி அது வருவான். அவங்களுடைய பெற்றோர்கள் அழகான செயல்கள், அவருடைய பெற்றோர் தாயார் பிபி உம்மு வரா என்று சொல்லக்கூடிய தாயாக இருக்கிறார்கள். தந்தை செய்து ரியாசுதீன் என்று சொல்லக்கூடிய தந்தை அவங்களாக இருக்கின்றார்கள். அவங்களுடைய தந்தை வழி இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு வம்சா வழியிலே வந்து கொண்டிருக்கின்றார்கள். தாயார் வழியை பார்த்தோம்னு சொன்ன செய்தா இமாம் ஹசன் ரலியல்லாஹு தஆலா அவங்களுடைய வம்சா வழியிலே வந்தவங்க தான் ஆஜா நாயகம் திஸ்தி. அவங்க ஜமீரிலே தங்கி இருக்கக்கூடியவங்க. அவங்க முஹித்தீன் அப்துல் காதிர் ஜீலானி காஜா முஹித்தீன் திஸ்தி அவங்களுக்கு சொந்த தாய் மாமாக வருகின்றார்கள். அவங்களெல்லாம் சந்திச்சிருக்கிறாங்க. அவங்களுடைய காலகட்டத்திலே அவங்களும் வாழ்ந்திருக்கிறாங்க. முஹித்தீன் அப்துல் காதிர் ஜீலானி தலைவரான சுஹைதி ஷேக் பகதாதில் அவங்க பிறந்த மகான். அந்த அவங்களுடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரர்கள் தானே. அப்ப அந்த வழியிலே வந்தவங்க நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்திருக்காங்க. சையதுமாருடைய வழியிலே வந்தவங்க அவங்களுடைய காலத்துல வந்து அவங்களும் தரிசித்திருக்கிறார்கள். அவங்களுடைய சிறிய பிரயாயம் ஆஜா முஹித்தீன் நாயகத்துடைய சிறிய பிராயம் 5 வயதிலேயே ரியாசுதீன் அவங்க தந்தையுடைய சேர்ந்து போய் நல்ல பிள்ளையாக ஐவேள தொழுக்கூடியவங்களாக மதரசால படிக்கக்கூடியவங்களாக அமைதியான ஒரு நல்ல ஒரு நற்குணமான ஒரு அமைதியான வாழ்க்கை அவங்க வாழ்ந்திருக்கிறார்கள். ஐவேள தொழுகை விடாமல் தொழுகின்றார்கள். 9 வயதிலேயே அவங்க குர்ஆனை மனனம் செய்து விட்டார்கள். குர்ஆன் 114 சூறாவை அப்படி 6566 ஆயத்தை அப்படி மனப்பாடம் செய்து தப்சீர், அது மாதிரி பாரசீக ஏராளமான கித்தாபுகள் ஃபிக்ஹுகளை எல்லா கித்தாபுகளும் படித்து நல்ல ஒரு மகானாக திகழ்கின்றார். கௌசுல் ஆலம் அப்துல் காதிர் ஜீலானியுடைய வம்ச வழியிலே வந்த நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வம்ச வழியிலே வந்த பேரரான மதீனத்து மஹ்மூதுல் பேரர் ஆஜா மகாராஜா அஜ்மீர் ஆஜா முஹித்தீன் ஷேக் அவங்க திகழ்கிறார். அப்படி 14 வயதிலே அவங்களுடைய தந்தை வஃபாத்தாகி விடுகின்றார்கள். 15 வயதிலே அவங்களுடைய தாயார் வஃபாத்தாகி விடுகின்றார்கள். வஃபாத்தான உடனே அவங்களுக்கு சிறிய ஒரு தோட்டம் இருந்தது. அந்த தோட்டத்திலே அவங்க அப்படியே வந்து இபாதத் செஞ்சு தோட்டத்தை பார்த்து அவங்க இருந்தாங்க. அந்த நேரத்தில் தான் காஜா நாயகத்துக்கு மிகப்பெரிய ஒரு ஹஜ்ரத் இப்ராஹிம் கந்தூசி அவர்கள் அந்த தோட்டத்தில் வந்து ஜிக்ர் செய்து கொண்டிருக்கிறாரு. இப்ராஹிம் கந்தூசி அவங்களை பார்த்த உடனே காஜா நாயகத்துக்கு மிகவும் அவங்க முரீதா ஏற்றுக்கலாம் என்று அவங்களுக்கு மனசுல எண்ணி அவங்க சில பரிசுத்த தோட்டத்திலிருந்து பழமெல்லாம் பறிச்சு அவங்க முறை கொடுத்து சாப்பிட்டு பேசி நல்ல ஒரு அவங்களுடைய முறையீடு வாங்கலான்னு சொல்லி எல்லாருக்குள்ள அவங்க மறைந்து விடுகின்றார். இந்த ஏக்கம் ஆஜா நாயகத்துக்கு மிகவும் ஏக்கமாயிருந்தது. பரிசுத்தமான அல்லாஹ்வுடைய நெருக்கம், அல்லாஹ்வுடைய அந்த இல்மு ஞானம் முரீதாகணும், வலியுல்லாஹ்வுடைய வழியிலே வரணும், அதிகமான தஸவ்வுஃப் படித்து பட்டதாரியாகணும், மிகப்பெரிய ஞானத்தை அல்லாஹ்வை தரிசிக்க வேண்டும், எல்லா மக்களுக்கும் தீன் எத்தி வைக்க வேண்டும் என்ற ஒரே ஒரு ஏக்கம். துனியாவுடைய வாழ்க்கையெல்லாம் மறந்து விட்டார்கள். ஆகிரத்தை நினைச்சு, அல்லாஹ்வை நினைச்சு, மார்க்கத்தை நினைச்சு, கல்வியை படிச்சு மகான்களுடைய அந்த வழிகளை செல்ல வேண்டும் என்ற ஏக்கத்திலே அந்த தோட்டத்தை எல்லாம் அவங்களும் மறந்து விட்டாங்க. இப்ராஹிம் கந்தூசி அவங்கள விட்டு மறந்து விட்டாங்க. உடனே அவங்க என்ன செஞ்சாங்க, திடீர்னு அந்த தோட்டத்தை எல்லாம் விட்டு நம்ம எல்லாம் அவங்க செய்யுமா, அல்லாஹ் பாதுகாக்கா, அல்லாஹ் நமக்கெல்லாம் அந்த ஹிதாயத் தரட்டும். அந்த தோட்டத்தை எல்லாம் அப்படியே ஏழை எளியோருக்கு வித்து அவங்களுக்கு கொடுத்து அவங்க அப்படியே இறங்கின்றார்கள். இறங்கி காடு வழியாக கஷ்டமான சூழ்நிலை மேற்கொண்டு சில்லா இருந்து அப்படியே வருகின்ற பொழுதுதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவங்க எண்ணத்தை இன்னமல் ஆமாலு பின்னியாத், அவங்க எண்ணத்தை பொறுத்தே ஒரு அழகான ஒரு மகான் ஹாரூன் உஸ்மானி ஹாரூன் சொல்லக்கூடிய மிகப்பெரிய மகானை சந்திக்கிறார். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் அது மாதிரியே அந்த நியத்துக்கு பொறுத்தே அவங்களுடைய வாழ்க்கையிலே பறக்கத்தாக்கி கொடுத்தாங்க. உஸ்மானியா ஹாரூன் மிகப்பெரிய வலியுள்ள அவங்க வந்து எப்படி சொன்னா, இரவு பூராவுமே குர்ஆன் ஓதி முடிப்பாங்க, பகல் பூராவுமே குர்ஆன் ஓதி முடிப்பாங்க, திக்ர்ல ஃபிக்ர்ல அப்படியே மூழ்கி விடுவாங்க. அல்லாஹ் பக்கமே மூழ்கக்கூடிய மிகப்பெரிய மகானை சந்திக்கின்றார்கள். சந்தோஷமா சந்திக்கிறாங்க. நாமெல்லாம் தராவே தொழுவதற்கு நம்மளால முடியல. ஒரு தராவே 3 தராவே தொழுது விட்டு அப்புறம் 27 பெரியவர்களே தாய்மார்களே, அல்லாஹ் குர்ஆனை காலையில எடுத்து பார்க்கறதுக்கு நேரம் இல்லை.
வந்தாலும் சரி, ஹஜ் வந்தாலும் சரி, நமக்கு என்னதான் வந்தாலும் சரி, நமக்கு நேரம் கிடையாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா காலத்தின் மீது சத்தியமாக மனிதர்கள் நஷ்டத்தில் இருக்கின்றனர் அல்லாஹ் சொல்றான். அதிகமாக இந்த கட்டத்தில் இருந்து தாய்மார்களே வலியுள்ளாக்கள்லாம் அல்லாஹ்வுடைய இறைநேசர்கள்லாம் எவ்வளவு மகான்கள், எவ்வளவு அவங்களுடைய அந்த வாழ்க்கையிலே அல்லாஹ்வை நெருங்குவதற்கும், குர்ஆனை படிப்பதற்கும், குர்ஆனை ஓதுவதற்கும், அவங்க அல்லாஹ்வின் நெருக்கத்தில் இருப்பதற்கும். ரஜபு ஷாபா வந்துவிட்டதே, நம்ம எல்லாம் திரும்பி ரமதானுக்கு தயாரா ஆனோமா? அப்படிப்பட்ட நிலைமையில இருந்து கொண்டிருக்கிறோம். நம்ம எல்லாம் வாழ்க்கை எத்தனை வருஷம் இருக்க போன்னு சொல்ல முடியல. நம்ம கடந்த காலத்தினுடையவரெல்லாம் இப்போ இருக்கின்றாங்க தெரிய முடியல. வரக்கூடிய காலங்கள் ரஜபு கிடைக்குமா, ஷாபான் கிடைக்குமா, பராத்து கிடைக்குமா, மேராஜ் கிடைக்குமா, 27வது ராவு நம்ம அடைய முடியுமா, தராவியா கிடைக்குமா சொல்ல முடியல. வரக்கூடிய இந்த கட்டம் தான், இந்த வரக்கூடிய 2026வது நோன்பு தான் நமக்கு உறுதி. அப்ப அந்த நேரத்தில் நம்ம எல்லாம் அதற்காக வேண்டி தயாராக கரெக்டான முறையிலே அதற்குண்டான ரெடியாகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்து கொண்டிருக்கும் சகோதரர்களே. நம்ம எல்லாம் உடம்புகளை செக்கப் செய்து நம்ம வருமானத்தை எல்லாம் ஒரு திரட்டி நம்ம நோன்பு வைப்பதற்கும், தராவியை தொழுவதற்கும், அத்தம் குர்ஆன் ஓதுவதற்கும், தான தர்மம் செய்வதற்கும் ரெடியாகுவோம். மகான்மார்கள் நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணிச்சாங்க. அழகான முறையிலே ஹாஜா நாயகத்திற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நல்ல ஒரு முரீதுகளை அல்லாஹ் சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை அல்லாஹ் தஆலா வழங்கி உஸ்மானிய ஹாரூனை தரிசிக்கின்றார்கள். அல்ஹம்துலில்லாஹ், மாஷா அல்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அழகான ஒரு இமாமை முரீதாக ஹாஜா நாயகத்துக்கு கொடுக்கின்றான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவங்க அழகான முறையிலே அவ்வளவு இபா செய்யக்கூடிய, குர்ஆன்களை ஓதக்கூடிய, திக்ருகளை செய்யக்கூடிய மிகப்பெரிய மகான 20 வருட காலமாக அவங்களுடைய வாழ்க்கையை தியாகம் செய்தார்கள். ஹாஜா நாயகம் எல்லாம் 2 மாசம் 3 மாசம் நோன்புடைய காலங்கள்ல தியாகம் செய்வதற்கு யோசிக்கிறோம். வேற இருக்குது, நம்முடைய குடும்பம் இருக்குது, பார்த்து நம்ம நேரங்களை காலங்கள் ஒதுப்பதற்கு யோசனை செய்கிறோம், தயாராக யோசனை செய்கிறோம். அவங்க 20 வருஷம் தீனுக்காவலையே அர்ப்பணித்து விட்டார் ஹாஜா நாயகம். அப்ப எந்த அளவுக்கு மகானுடைய அந்த சகவாசம், அவங்களுடைய படிப்பு, அவங்களுடைய ஒழுக்கமான வாழ்க்கை, அல்லாஹ்வுடைய நெருக்கம், நேசம் எல்லாமே படித்து கொண்டு ஹாஜா நாயகம் அவங்க அழகான முறையிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய இன்னொரு பேராய ஹாஜா அவங்களுடைய மொஹிதீன் அப்துல் காதிர் ஜீலானி கதஸல்லாஹு ஸல்லல்லாஹு அவங்களை தரிசிக்கிறார்கள். அவங்களும் மானஸ்தாக ஆகின்றார்கள். அவங்களும் அந்த மாதிரி ஹல்வத்தில் இருக்கக்கூடிய நேரத்திலே காஜா மொஹித் திஸ்தி அவங்க காஜா மொஹித் திஸ்தி அவங்களுடைய மாமாவாகிய மொஹிதீன் அப்துல் காதிர் ஜீலானி கதஸல்லாஹு ஸல்லல்லாஹு அவங்களையும் தரிசித்து அவங்களிடத்திலேயும் முரீதுகளை வாங்கி நசீகத்திலே வாங்கி அவங்களும் சொல்கின்றார்கள், நீங்கள் இந்துஸ்தானுக்கு நீங்கள் செல்ல வேண்டும், அங்கே தீனு தேவை இருக்கிறது, இந்துஸ்தானுக்கு நீங்கள் சென்று தீனுடைய பிரச்சாரம் செய்ய வேண்டும் என்று வசியத்தும் செய்கின்றார்கள். அதே வசியத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் வசியம் செய்யக்கூடிய நிகழ்வுகளை நம்ம பார்ப்போம். அப்ப அந்த மொஹிதீன் அப்துல் காதிர் ஜீலானி கதஸல்லாஹு ஸல்லல்லாஹு அவங்களை தரிசித்து அவங்களிருந்து விடைபெற்று அவங்க அப்படி ஹஜ்ஜுக்கு செல்கின்றார்கள். ஹாஜா நாயகம் அவங்க மதுனால ஹஜ்ஜுக்கு போய் ஹஜ்ஜெல்லாம் முடித்து விட்டு அல்ஹம்துலில்லாஹ் மதீனாவுக்கு செல்கின்றார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் யா ரசூலல்லாஹ், அஸ்ஸலாமு அலைக்கும் மதீனாவுக்கு வந்தால் உங்கள் பணி வருது. அப்போதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நியூ இயர் வருது, ஹஜா அது மாதிரி ஹாஜா அஜ்மீருல் ஹிந்த், அஜ்மீருல் ஹிந்த், சுல்தானுல் ஹிந்த் என்று பேரை சூட்டி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹாஜா அவங்களே நீங்க சுல்தான் நீங்க அஜ்மீர் ஹிந்து இந்துஸ்தானுக்கு ராஜாவா இருக்கின்றீர்கள், நீங்க அஜ்மீருக்கு செல்ல வேண்டும், இந்துஸ்தானுக்கு செல்ல வேண்டும் அளிக்கக்கூடியது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பணிக்க ஹாஜா மொஹித் திஸ்தி அவங்க அதை அப்படியே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வசியத்து அப்படின்னு அறிந்தாங்க. அவ்வளோ நெருக்கத்தை, நேசத்தை, ஈமான படைத்த ஈமானி படிக்கிறது ஹராம் உள்ள போனால அதிலிருந்து உஸ்மானி ஹாரூனுடைய சுகபத்தில் இருந்த அனைத்து ஞானங்களையும் கற்றுக்கொண்ட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய அந்த சொல்லை ஏற்று அப்படியே கருணமுறான அந்த காலத்துல எல்லாம் வரக்கூடிய அந்த காலகட்டத்துல எல்லாம் கரண்ட் இல்லை, ரோடு சௌரியம் இல்லை, அப்படியே அவங்க வருகின்றார்கள். எந்த பாதை சொல்கின்றார், மக்கா மதீனா வழியாக, பக்தாத் வழியாக வருகின்றார்கள். நிசாபூர், ஹிஜ்ரி, லாகூர் வழியாக அவங்க கரடுமுரடான பாதையிலே எந்த சௌரியம் இல்லாம, கரண்ட் இல்லாம, வசதி இல்லாத அந்த காலகட்டத்தில் வருகின்ற பொழுது 1 லட்சத்துக்கு மேற்பட்ட கூட வருகின்ற பொழுது இஸ்லாத் அடைகின்றார். அவங்களுடைய வருகை வருகின்ற பொழுது டைம் பாஸுக்காக இஸ்லாத் அடைகின்றார்கள். 1 லட்சத்துக்கு மேற்பட்ட அந்த பயணத்திலேயே, எந்த பயணம், மக்கா மதீனா பக்தாத் நிஷாம்பூர் கஜினி லாகூர் பாகிஸ்தான் அஜ்மீர், இந்த வழியாக கிட்டத்தட்ட ஒரு 1000, 1500, 2000 கிலோமீட்டர் இருக்குமா இல்லையா, நம்ம ஏறத்தாழ
அந்த வழியில சந்திக்கக்கூடிய மக்களால 1,00,000 மேற்பட்ட அப்படியே வர 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 இந்த யாத்திரை போகின்றார். அரசியல்வாதிகளை யாத்திரை செய்கின்றார். ஒரு நாடு அப்படியே யாத்திரை போவாங்க. அது மாதிரி வழியா வருகின்ற பொழுது மக்கள்லாம் அவங்க சேர்ந்து இஸ்லாத்தை தழுவி 1,00,000 மேற்பட்ட மக்களை வாழ்க்கையை அடிபணிந்து போகக்கூடிய அஜ்மீர்ல வந்து அங்க உழைப்புல அவங்க அந்த வரலாறு அவங்க வந்து 90 லட்சத்துக்கு மேற்பட்டவங்க இஸ்லாத்தை தழுவிட்டாங்க. 90 லட்சத்துக்கு இஸ்லாத்தை வந்தாங்க. கிட்டத்தட்ட அவங்களுடைய வாழ்நாள்ல அவங்களுக்கு அடுத்த கட்டத்தை பார்ப்போம். நேரம் ஆயிடுச்சு. அதிகமான வீடியோ நீளமாய் போச்சுன்னா பார்ப்பதற்கு சிரமமாக இருக்கும். அதனால அவங்களுடைய வரலாறு அவங்களுடைய வாழ்க்கையில 1 கோடிக்கு மேல இஸ்லாத்தை தழுவி இருக்கிறாங்க. அவங்களுடைய சுகபத்துகளும் நெருக்கங்களையும் அவங்களை கண்ணியப்படுத்துவதையும் உலகம் அவங்களை அறியாம போய் கொண்டிருக்கிறது. அவங்களுடைய வாழ்க்கையெல்லாம் அறிந்து சந்தோஷமா இருக்குது. வீடியோ பார்க்கக்கூடியவங்கெல்லாம் சப்ஸ்கிரைப் உள்ளவங்கெல்லாம் வீடியோ அப்படியே போடுங்க. மகானங்களுடைய வாழ்க்கையை நீங்க அப்படியே போட்டு சொல்லுங்கன்னு சொன்னேன். அந்த மிக சந்தோஷத்துல நான் போடுறேன். இந்த மாதிரி இந்த காலத்திலயுமே இப்படி உள்ளவங்க இருக்கிறாங்களா எனக்கு ஆச்சரியமா இருக்குது. மகானவங்க மௌலியாக்களை மறந்து கொண்டு அவங்களுடைய வர்க்கத்தை இல்லாத மறந்து கொண்டிருக்கூடிய சூழ்நிலையிலே வீடியோ பார்க்கக்கூடியவங்க நம்ம சப்ஸ்கிரைப் உள்ளவங்க நமது சேனல்ல பார்க்கக்கூடியவங்க வந்து அந்த மகானவங்களுடைய கடைசி வரையும் நீங்க போடுங்க, வீடியோ போடுங்க. மிகவும் சந்தோஷம் மகிழ்வா இருக்குது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அது மாதிரி எல்லோருக்கும் அந்த மகான்களுடைய ஆர்வம் அவங்களுடைய சந்தோஷம் அவங்களுடைய இபாதத்துகளும் அல்லாஹ் செய்யத்தை நேசத்தை உலகத்துல சேர்த்தார். அந்த மாதிரி மறுமையிலே ஜன்னாத்துல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஜன்னாத்துல் ஃபிர்தௌஸிலே எல்லா மகான்மார்களுக்கு மத்தியிலேயும் நாம் எல்லாம் சங்கமிக்கக்கூடிய பாக்கியத்தை வல்லோனாத மலைக்கும் தந்த அருள்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.